இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நித்திலா என்கிறவங்க கன்னியாகுமரியில் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு கர்ப்பப்பை எடுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவன் ஓவரா பீடிங் ஆகுது. 15 நாளைக்கு ஒருக்கா. அவங்களுக்கு எடுக்க வசதி இல்லை. ப்ரைவேட்டு டாக்டர்கிட்ட போனால் ரொம்ப ரூபா கேட்குறாங்க. பெரியாஸ்திரி போனால் பக்கத்தில் துணைக்கு ஆள் இல்லை. இந்த நிலமையில நான் நம்பிக்கை டிவி பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை காலைல 8 மணிக்கு பார்த்துட்டு அம்மாவுக்கு ஃபோன் அடித்து ஜெபம் பண்ணேன். அவங்க ப்ரேயர் ஆயில கையில் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் மதுரையிலேருந்து அவங்க ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபனை நான் ஊற்றி ஏசு ரத்தம் சொல்லி ஒரு 7 நாள் அதை நான் யூஸ் பண்ணினேன். என்னால் கம்ப்ளீட்டாக மென்ஷன் நின்றுச்சு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார் சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? யாத்திராகமம் 33வது அதிகாரம் 19வது வசனம். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொன்னார். நன்றாய் கவனிங்க. தேவ மனுஷனாகிய மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியங்கள். மோசே அதற்கு முன்பாக கேட்கிறார், அப்பா உங்கள் மகிமையை நான் பார்க்கணும்ப்பா, உங்கள் மகிமையை பார்க்கணும்ப்பான்னு சொல்லி மோசே கேட்டதற்கு அப்பா சொல்லுகிற வார்த்தை, எப்பா என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை பார்த்து அப்பா சொல்கிற காரியம், என்னுடைய தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். இன்னைக்கு நமக்கு அப்பா அதைத்தான் வாக்கு கொடுக்கிறார். இந்த தயைக்குள்ளதாங்க கிருபை இருக்கு. இந்த தயைக்குள்ளதான் இரக்கம் இருக்கு. இந்த தயைக்குள்ளதான் ஆண்டவருடைய கண்கள்ல தயவு, மனுஷருடைய கண்கள்ல தயவு இருக்கு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவை அப்பாவுடைய தயை. நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் அப்பாவிடத்துல கேட்கணும், அப்பா உங்க தயை எனக்கு முன்பாக செல்லட்டும்பா. வாக்கு கொடுக்கறது அதுதான். என்னுடைய தயை உனக்கு முன்பாக செல்லும்பா. அந்த தயை என்பது அதற்குள்ளதான் கிருபை இருக்குங்க. அந்த தயைக்குள்ளதான் இரக்கம் இருக்கு. அந்த தயைக்குள்ளதான் தயவு இருக்கு. இது ஒரு பணியை போன்றது. ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம், நான் என் பிள்ளைங்களுக்கு நான் பணியை போல் இருப்பேன். இது ஒரு பணியை போன்றது. தயை முன்னாடி செல்ல 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 தேவ பிள்ளையாகிய யோசேப்பின் மேல ஆண்டவருடைய கிருபை காணப்பட்டது. அந்த தயை இருந்ததுனால பாருங்க, யோசேப்பு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் தயவு உண்டாக ஆரம்பிக்கிறது. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசித்தோமானா, அங்கு கூறப்பட்டிருக்கிற காரியம், ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும். நல்லா கவனிங்க. ஒரு ராஜாவுடைய தயை ஒரு விவேகமுள்ள ஒரு பணிவிடைக்காரன் மேல் இருக்கும். விவேகமுள்ள ஒரு பணிவிடைக்காரன் மேல தாங்க அவனுடைய தயை, ராஜாவுடைய தயை காணப்படும். யோசேப்பு எங்கெல்லாம் போய் இருந்தாரோ அங்கெல்லாம் தயவு கிடைத்தது. அது மாத்திரம் இல்லாம ராஜாவுடைய கண்கள்லையும் தயை கிடைக்க ஆரம்பித்தது. கவனிங்க. அதனால தான் பாருங்க, யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனா காணப்பட்டான். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அப்பாவுடைய தயை நமக்கு முன்பாக கடந்து செல்லும் போது உங்களுக்கு இரக்கம் உண்டாகுங்க, கிருபை உண்டாகுங்க. அப்பா சொல்கிறார், யார் மேல இரக்கமா இருக்கிற சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல இரக்கமா இருப்பேன். இரக்கம் உண்டாகுங்க, கிருபை உண்டாகுங்க. 1000 தலைமுறைக்கு இரக்க செய்கிற தெய்வம். இந்த கிருபை நமக்கு மாத்திரம் இல்லைங்க, நமக்குடைய சந்ததிகளுக்கும் தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். இந்த தயை என்பது எஸ்ரா நெகமியனுடைய நாட்கள்ல நம்ம பார்த்தோமானா, கர்த்தருடைய கரம், தயவுள்ள கரம் நெகமியாவின் மேல காணப்பட்டது. இந்த கர்த்தருடைய தயவுள்ள கரம் எஸ்ராவின் மேல காணப்பட்டது நம்ம பார்க்கிறோம்.
ஒரு தேவ பிள்ளை மேல இந்த தயவு முன் செல்லணும்னா, தயவுள்ள கரம் தேவ பிள்ளை மேல அமரணும்னா, தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயம். நெகேமியாவை கவனித்து பார்த்தோமானா, சிறையிருப்பில் இருந்த வந்த ஜனங்கள் நெகேமியாவின் இடத்துல சொல்றாங்க, ஐயா அங்க அலங்கம் இடிக்கப்பட்டதா கிடக்குப்பா, அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் நிந்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறாங்கப்பான்னு சொன்ன உடனே நெகேமியா, ஒரு ராஜ சமூகத்துல இருந்த நெகேமியா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி போய் அழுது முழங்கால் படியிட்டு உபவாசம் இருந்து கதறி ஜெபிக்கிறார். யாருக்கு அந்த தயவு கிடைக்கும்? யார் மேல அந்த தயை காணப்படும்? யார் எல்லாம் ஆத்தும பாரத்தோடு அழுது ஆண்டவருடைய பாதத்துல மன்றாடுகிறார்களோ, உபவாசித்து கதறி ஜெபிக்கிறார்களோ, இவங்களுக்கு முன்பாக தயை முன் செல்லும். கவனிங்க. அதனாலதான் பாருங்க, நெகேமியா மேல கர்த்தருடைய தயவுள்ள கரம் அமர்ந்ததுனால நெகேமியா என்னெல்லாம் ராஜாட்ட சொல்றாரோ அத்தனை காரியத்துக்கும் ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணினார். அப்பாவுடைய தயை நமக்கு முன்பாக செல்லணுங்க. இதை போலத்தான் எஸ்ராவினுடைய நாட்களில் நம்ம பார்க்கிறோம். எஸ்ராவை குறித்து நம்ம பார்க்கும்போது எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய தயவுள்ள கரம் வந்து அமர்ந்தது. தயவுள்ள கரம் வந்து அமர்ந்தது. நல்லா கவனிங்க. எஸ்ராவை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கிறோம். எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்தோமானா, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். தேவ பிள்ளையாகிய எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார். நல்ல கவனிங்க. இந்த தயை எப்ப வரும் தெரியுமா? தயவுள்ள கரம் எப்ப நம்ம மேல அமரும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வேதத்துக்கு முன்பாக நாம் பயந்து நடுங்கும் போது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடுங்கும் போது, இந்த எஸ்ரா அப்படித்தான் செய்தார். இந்த வேதத்தை ஆராய்ச்சி பண்ணினார். ஒவ்வொரு வார்த்தையும் தன்னுடைய இருதயத்தில் பதித்து வைத்தார். அவைகளையே தியானித்து தியானித்து ஒவ்வொரு நாளும் தன்னை பக்குவப்படுத்தினார். தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார். தன்னுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தினார். அதனாலதான் பாருங்க, எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய தயவுள்ள கரம் அவர் மேல் அமர்ந்தது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய மேல அப்பாவுடைய தயவுள்ள கரம் அமருமானா, நீங்க போற காரியங்கள்லாம் வாய்க்குங்க. நீங்க கையின் பிரயாசங்கள்லாம் வாய்க்கும். நீங்க செய்வது எல்லாம் ஒன்றும் தடைபடாது. அப்பாவுடைய தயவுள்ள கரம் நம்ம மேல அமரணுங்க. இந்த தயை நமக்கு முன்பாக செல்லணுங்க. இந்த தயை நமக்கு முன்பாக செல்லும் போது இந்த தயைக்குள்ள இரக்கம் காணப்படுகிறது. இந்த தயைக்குள்ள கிருபை காணப்படுகிறது. இந்த தயைக்குள்ள தயவு காணப்படுகிறது. தேவ பிள்ளையாகிய யோசேப்புக்கு எல்லார் கண்கள்லையும் தயவு கிடைக்க பண்ணார். எங்கெல்லாம் போறாரோ, நல்லா கவனிங்க, ஒரு எஜமான்ட ஒரு அடிமையா வேலை பார்க்கிற இடத்துலையும் ஒரு தயவு. சிறைச்சாலைக்குள்ள போன சிறைச்சாலை தலைவனுடைய தயவு, ராஜாவினுடைய கண்கள்ல தயவு, எங்க போனாலும் தயவுங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைங்க மேல கர்த்தருடைய கரம் அமரணுங்க. தயவுள்ள கரம் அமரணும். அதைத்தான் மோசேக்கு சொன்னார். மோசே, நீ என்னுடைய மகிமையை பார்க்கணும்னு தான் பாட்டி ஆசைப்படுற. நான் என் தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். இந்த தயை முன்னாடி போகும்போது பாருங்க, இது ஒரு பணியை போன்றதுங்க. முன்னாடி போகும்போது என்ன ஒரு வனாந்தரமானாலும் நீங்க நடக்க 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 அது செழிப்புள்ள நம்ம மாறிடும். என்னவது குறைவுகள்னாலும் அது நிறைவாய் மாறிடும். தேவ பிள்ளைங்க அப்படிப்பட்ட ஒரு கனமுள்ள பாத்திரமாய் விளங்கணும்னு தான் அப்பா விரும்புகிறார். நம்ம மோசையை போல நம்ம வாஞ்சிக்கணும். அப்பா, உம்முடைய தயை எங்க மேல இருக்கணும்ப்பா, உம்முடைய தயை எங்களுக்கு முன்பாக செல்லணும்ப்பா. எஸ்ராவின் மேல் நெகேமியாவில் இருந்தது போல அதே போல உம்முடைய தயவுள்ள கரம் எங்க மேல அமரணும்ப்பா. அது நம்ம விருப்பப்படணுங்க. நம்ம வாஞ்சைய நம்ம ஒவ்வொரு நாளும் அப்பாவிடத்துல கேட்கணும்.
எஸ்ராவை போல தன் இருதயத்தை பக்குவப்படுத்தணும். வருஷத்துக்கு முன்பாக நிப்பாட்டணும். நல்லா கவனிங்க. தேவ சமூகம் என்பது ஒரு கண்ணாடி போன்றது. ஒவ்வொரு நாளும் வீட்டில் நம்ம கண்ணாடியை பார்த்து தான் மேக்கப் பண்ணிட்டு தான் நம்ம வெளியில போறோம். கண்ணாடியை பார்க்காம யாரும் நம்ம போக மாட்டோம். கண்ணாடியை பார்க்கும் போது தான் நம்முடைய வெளியான நம்முடைய அழகு எப்படி இருக்கு, நம்ம எப்படி இருக்கிறோன்றது நம்ம கண்ணாடியில தான் நம்ம பார்க்க முடியும். அதை போலத்தான் தேவ சமூகம் என்பது ஒரு கண்ணாடி போன்றது. இந்த கண்ணாடிக்கு முன்பாக நிற்கும் போது இந்த வேத வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை வாழ்றோமா வாழலையா என்பது ஆண்டவர் அப்படியே வெளிப்படுத்துவாருங்க. அந்த குற்றங்களை உணர வைப்பார். அப்பாவுடைய தயை உள்ள கரம் எஸ்ராவின் மேல இருந்ததுனால தான் பாருங்க, எஸ்ரா வாயை திறக்கிறார். அந்த வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உடைக்குதுங்க. எல்லாரும் அழுகிறாங்க. அது ஒரு சந்தோஷத்தின் நாளாய் மாறுகிறது. பரலோகமே சந்தோஷப்பட ஆரம்பிக்குது. அது ஒரு மனம் திரும்புதலின் நாளாய் மாறுகிறது. இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் அதை போலத்தான் மாறணும்னு அப்பா ஆசைப்படுறாருங்க. நம்ம அப்பா விடத்தில் கேட்போம், அப்பா உங்கள் தயை எங்களுக்கு முன்பாக செல்லணும்ப்பா. உங்கள் தயை எங்கள் மேலே இல்லாதபடி ஏதோ ஒரு காரியம், ஒரு குற்றங்கள் காணப்படுமானா தயவா எங்களை மன்னிங்கப்பான்னு சொல்லி அப்பாவிடத்தில் கேட்கும்போது அப்பா மன்னிப்பாருங்க. மன்னித்து மறுபடியும் அப்பாவுடைய தயை நமக்கு முன்பாக செல்லும்படி கிருபை செய்வார். உங்கள் கோணல் மாணலான வழிகளை எல்லாம் அப்பா சீர்படுத்துவார். உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். உங்கள் வறண்ட பூமி செழிப்பாய் மாறும். நீங்கள் பட்ட மரத்தை போல காணப்படலாம். பட்ட மரத்தை துளிர் விடுகிற மரமாய், கனி கொடுக்கிற மரமாய், வேர் பற்றுகிற ஒரு மரமாய் காணப்படும்படி செய்வார். இந்த ஒரு கிருபை நமக்கு வேணுங்க. செபிக்கும்படி கண்களை மூடுவோமா? தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றிப்பா. உம்முடைய தயை எப்போது எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லணும்ப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய தயவுள்ள கரம் அமரட்டும் ஐயா. அவர்களுடைய குடும்பத்தில் அப்பா, அவர்களுடைய வேலை ஸ்தலங்களில் அவங்க படுகிற எல்லா பிரயாசத்தின் மத்தியிலும் உம்முடைய தயை அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. உம்முடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 947717955328 மற்றும் 9443930850.